வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவுக்கு புட்டின் விடுத்த மிரட்டல், ஸ்டாமரின் மெத்தன போக்கிற்கு கடும் விமர்சனம். ஐரோப்பா மீது ரஷ்யா அணுவாயுத போர், கதிர்வீச்சு அபாயம் குறித்து விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. மூன்றாம் உலகப் போர் அச்சம், நேட்டோ எல்லைக்கு அருகே கப்பல் மீது ரஷ்யா தாக்குதல், பெரும் தீப்பிழம்பு. உலகம் எப்போது அழியும்? நாசா சூப்பர் கம்ப்யூட்டரின் அதிரடி கணிப்பு, முந்தைய மதிப்பீடுகளை விட பாதி காலம் குறைவு. எரிசக்தி மானியங்களுக்கு முற்றுப்புள்ளி, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள அறிவுறுத்தல். ஸ்பெயினில் 5 லட்சம் புலம்பெயர்ந்தோருக்கு நற்செய்தி, சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்க அரசு அதிரடி முடிவு. ஈரானுக்கு எதிரான டிரம்பின் போர் நடவடிக்கை, பிரித்தானிய நிதியமைச்சர் கடும் ஆத்திரம். இனி விரிவான செய்திகள். ரஷ்ய அதிபர் புட்டின் பிரித்தானியாவை 1 மில்லியன் ட்ரோன் ராணுவம் மூலம் தாக்குவதாக அச்சுறுத்தியுள்ளார். இந்த பாரிய அச்சுறுத்தல் குறித்து பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டாமரின் பதில் மிகவும் பலவீனமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு விவகாரத்தில் ஸ்டாமரின் மெத்தன போக்கு ஆபத்தானது என அரசியல் விமர்சகர்கள் சாடியுள்ளனர். நவீன கால போரில் ட்ரோன்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த நகர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் தற்காப்பு திறனை மேம்படுத்த அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. உலகப்போர் அபாயம் நிலவும் வேளையில் ஸ்டாமரின் இந்த அணுகுமுறை பிரிட்டனை பலவீனப்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அரசியல் அரங்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் பிரித்தானியாவின் பாதுகாப்பு வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளியுள்ளது. ஐரோப்பா மீது ரஷ்யா அணுவாயுத போர், கதிர்வீச்சு அபாயம் குறித்து விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. ரஷ்யா ஐரோப்பாவிற்கு எதிராக அணுவாயுத போரை முன்னெடுப்பதாக தெரிவித்து சர்வதேச அளவில் புதிய பதற்றம் உருவாகியுள்ளது. கதிர்வீச்சு தாக்கம் குறித்த அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளன. உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் அணுவாயுத பயன்பாடு குறித்த ரஷ்யாவின் நகர்வுகள் உலகப் போருக்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. அபாயகரமான கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டால் அது மனித உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஈடுகட்ட முடியாத பேரழிவை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. உலக நாடுகளின் கண்டனங்களுக்கு மத்தியிலும் ரஷ்யாவின் இந்த ஆக்ரோஷமான நிலைப்பாடு உலக அமைதிக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. மூன்றாம் உலகப் போர் அச்சம், நேட்டோ எல்லைக்கு அருகே கப்பல் மீது ரஷ்யா தாக்குதல், பெரும் தீப்பிழம்பு. நேட்டோ எல்லைக்கு மிக அருகாமையில் இருந்த கப்பல் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலால் சர்வதேச அளவில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இந்த தாக்குதலின் போது ஏற்பட்ட பயங்கர வெடிப்பு காரணமாக கடற்பரப்பில் ராட்சத தீப்பிழம்பு உருவானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனின் தானிய ஏற்றுமதி மற்றும் விநியோக சங்கிலியை சீர்குலைக்கும் நோக்கில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக கருதப்படுகிறது. நேட்டோ எல்லைக்கு மிக அருகில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் இது 3ஆம் உலகப் போருக்கான ஆரம்ப புள்ளியாக அமையுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களின் எல்லை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை அதிரடியாக தீவிரப்படுத்தியுள்ளன. சர்வதேச கடல்சார் விதிகளை மீறி ரஷ்யா முன்னெடுத்துள்ள இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கை உலக நாடுகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் எப்போது அழியும்? நாசா சூப்பர் கம்ப்யூட்டரின் அதிரடி கணிப்பு, முந்தைய மதிப்பீடுகளை விட பாதி காலம் குறைவு. நாசாவின் சூப்பர் கம்ப்யூட்டர் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் உலகம் அழிவை சந்திக்கும் சரியான காலம் குறித்த புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. முன்னதாக கணிக்கப்பட்ட காலத்தை விட தற்போது உலகம் அழியும் காலம் பாதியாக குறைந்துள்ளதாக இந்த நவீன கணினி எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் சூரியனின் வெப்பம் அதிகரிப்பது போன்ற காரணங்களால் பூமியில் மனிதர்கள் வாழ முடியாத நிலை ஏற்படும் என கணிப்பு கூறுகிறது. சுமார் 250 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் உள்ள கண்டங்கள் ஒன்றிணைந்து பான்ஜியா அல்டிமா எனும் பெரும் கண்டமாக மாறும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாற்றத்தால் ஏற்படும் அதிகப்படியான வெப்பம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உயர்வு காரணமாக பாலூட்டிகள் உயிர் வாழ்வது கடினம். மனித குலத்தின் எதிர்காலம் மற்றும் பூமியின் பாதுகாப்பு குறித்த இந்த ஆய்வறிக்கை தற்போது உலக விஞ்ஞானிகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எரிசக்தி மானியங்களுக்கு முற்றுப்புள்ளி, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள அறிவுறுத்தல். எரிசக்தி விலை உயர்விலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க ஐரோப்பிய நாடுகள் வழங்கி வரும் தற்காலிக சலுகைகளுக்கு ஒரு முடிவு திகதி இருக்க வேண்டும் என ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. எரிசக்தி நெருக்கடி தணிந்து வருவதால் இத்தகைய நிதி உதவிகளை நீண்ட காலத்திற்கு தொடர முடியாது என ஐரோப்பிய நிறைவேற்று அதிகாரம் சுட்டிக்காட்டியுள்ளது.
இந்த மானியங்களை படிப்படியாக குறைப்பதன் மூலம் நாடுகளின் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்த முடியும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவசர கால நடவடிக்கையாக கொண்டுவரப்பட்ட இந்த திட்டங்கள் சந்தையின் இயல்பான மாற்றங்களை தடுப்பதாக அதிகாரிகள் கருதுகின்றனர். அதேவேளை மிகவும் பின்தங்கிய மற்றும் தேவையுடைய மக்களுக்கு மட்டுமே இலக்கு வைக்கப்பட்ட உதவிகளை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடுகளின் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதி செய்ய இத்தகைய சலுகைகளை திரும்பப் பெறுவது அவசியம் என ஐரோப்பிய ஆணையம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் அச்சகத்தின் மீது தாக்குதல், ரஷ்யாவின் உயர்மட்ட அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. உக்ரைனின் மிகப்பெரிய அச்சகத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக ரஷ்யாவின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் மீது உக்ரைன் உத்தியோகபூர்வமாக குற்றம் சுமத்தியுள்ளது. கார்கிவ் பகுதியில் அமைந்துள்ள இந்த அச்சகம் மீதான தாக்குதலில் பல அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததோடு கட்டிடமும் தரைமட்டமானது. பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது போர்க்குற்றம் என உக்ரைன் புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்ட மற்றும் திட்டமிட்ட ரஷ்ய தளபதிகளின் பெயர்களை உக்ரைன் பாதுகாப்புத்துறை பகிரங்கமாக வெளியிட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையத்தை அளித்ததன் மூலம் ரஷ்யா பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த அதிகாரிகளை சர்வதேச சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் அவர்களுக்கு எதிராக சர்வதேச பிடிவிராந்து பிறப்பிப்பதற்கும் உக்ரைன் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. ஸ்பெயினில் 5 லட்சம் புலம்பெயர்ந்தோருக்கு நற்செய்தி, சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்க அரசு அதிரடி முடிவு. ஸ்பெயினில் முறையான ஆவணங்கள் இன்றி வசிக்கும் சுமார் 5 லட்சம் புலம்பெயர்ந்தோர் சட்டப்பூர்வ அந்தஸ்து பெற விண்ணப்பிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்தத்தை அரசு இறுதி செய்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்புதிய விதிகளின்படி புலம்பெயர்ந்தோர் தங்களின் வதிவிட உரிமை மற்றும் வேலை அனுமதி பத்திரங்களை எளிதாக பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கவுள்ள இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கானோர் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முறையற்ற குடியேறிகளை சட்டப்பூர்வமான வரி செலுத்துபவர்களாக மாற்றுவதன் மூலம் நாட்டின் சமூக பாதுகாப்பை பலப்படுத்த ஸ்பெயின் திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பாவின் பிற நாடுகள் குடியேற்ற கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தி வரும் வேளையில் ஸ்பெயினின் இந்த தாராள மையமான முடிவு சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரானுக்கு எதிராக டிரம்பின் போர் நடவடிக்கை, பிரித்தானிய நிதியமைச்சர் கடும் ஆத்திரம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முன்னெடுத்துள்ள போர் நடவடிக்கைகள் குறித்து பிரித்தானிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தனது கடும் அதிருப்தியை கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். டிரம்பின் இந்த அதிரடி முடிவால் உலக பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என பிரித்தானிய தரப்பு கவலை தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டாமரும் பிரான்ஸ் அதிபர் மக்ரோனும் இணைந்து அவசர உச்சிமாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். உலகளாவிய வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பது மற்றும் போர் சூழலை தவிர்ப்பது குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. அமெரிக்காவின் தன்னிச்சையான இந்த இராணுவ நகர்வு ஐரோப்பிய நட்பு நாடுகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதை இந்த அமைச்சரின் கருத்து உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உலக நாடுகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.